என் அன்புக்குரியவர்களே, இயேசு சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி. அவருடைய நாமம் அவ்வளவு நமக்கு ஆறுதலை கொடுக்கிற நாமம். அவருடைய நாமம் அவ்வளவு நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற நாமம். ஆனால் யோவான் 15:1 இயேசு இப்படியே சொன்னார், நான் தான்ப்பா திராட்சை செடி, நானே அந்த திராட்சை செடி என்று சொன்னார். ஐ ஆம் த ட்ரூ வைன் என்று சொன்னார். எதற்காக இயேசு இந்த வார்த்தையை சொன்னார்? அவரோடு நாம் இணைந்து செயல்படுகிற கிளைகளாக இருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனி கொடுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவோடு நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவர்தான் திராட்சை செடி, நான் அவருடைய கொடி என்று சொல்லி இயேசுவோடு இணைந்து நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். இயேசுவை போல நாம் பேசுவோம். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2:6 அவர் நடந்த பாதையில் நாம் நடக்க வேண்டுமாம். யோவான் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேகருக்கு அவர் நன்மை செய்தார். யோவான் 4 பார்த்தீங்கன்னா சமாரிய ஸ்திரீக்கு அவரே போய் அவளுக்கு தாகத்திற்கு தண்ணீரை கொடுக்க ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். இன்னும் வேத புஸ்தகத்தை வாசித்தால் அப்போஸ்தலர் 10:38 எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். மார்க் 1:40-42 பார்க்கும் பொழுது குஷ்டரோகியை அவரே அவனை தொட்டு அவனை சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 5 பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பெண் விசுவாசத்தோடு தொட்ட பொழுது அவருடைய உடையிலிருந்து வல்லமை பாய்ந்தது என்று சொல்லி அவளை சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். வேத புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறபடி அவரோடு இணையும் பொழுது நாம் அவருடைய நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நாம் அன்புடையவளாய் மாற முடியும் பிரியமானவர்களே. ஆகவே தான் இயேசு சொன்னார், நான் திராட்சை செடியப்பா, நீ என்னுடைய கொடி, என்னிலே நிலைத்திருந்தால் நீ மிகுந்த கனி கொடுப்பாய். என்னை போலவே நீ மற்றவர்களுக்கு நன்மை கொண்டு வருகிற கருவியாய் நான் உன்னை மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12:12 வாசித்து பாருங்கள். அங்கே பவுல் சொல்லுகிறார், அந்த அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் என்ன? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற ஒரு ஊழியம். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இயேசுவை சொல்லும் பொழுது சொல்லுங்க, நீ திராட்சை செடியப்பா, மோடு இணைந்திருக்கிற கொடியாய் நான் இருக்கிறேன், நான் உண்மையில் நிலைத்திருக்கிறேன், நிச்சயமாக நான் மிகுந்த கனி கொடுப்பேன், அநேகருக்கு நான் நன்மையை கொண்டு வருவேன் என்று சொல்லுவீர்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, திராட்சை செடியாகிய இயேசுவே, மோடு இணைந்திருக்கிற கொடியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று இந்த நன்மையை தாரும். நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். அநேகருக்கு நன்மையை கொண்டு வருகிற, சுகத்தை கொண்டு வருகிற, ரட்சிப்பை கொண்டு வருகிற, விடுதலை கொண்டு வருகிற, அவருடைய வாழ்க்கையை குறித்து அறிகிற அந்த அறிவு, தீர்க்க தரிசனத்தை எங்கள் வாயிலே வைப்பீராக. எல்லாருக்கும் நாங்கள் நன்மையை கொண்டு வருகிற கருவியாய் எங்களை ஆசீர்வதியும். இது அப்படியே கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.